நார்மல் பௌர்ணமி நாள்லயே திருவண்ணாமலைக்கு வந்து 4 லட்சத்துக்கும் மேல பக்தர்கள் கூட்டம் வருது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ கார்த்திகை தீபம் வரப்போகுது. அப்போ கிரிவலம் அப்போ 40 லட்சத்துக்கும் மேல பக்தர்கள் வரக்கூடும் அப்படின்ட்டு அந்த மாவட்ட நிர்வாகம் கணிச்சிருக்காங்க. அதனாலேயே இந்த அளவுக்கு கூட்டத்தை சமாளிக்க திருவண்ணாமலை தயாரா இருக்கா என்ற டவுட் எல்லாருக்குமே வரும். 2600 அடி உயரம் கொண்ட அந்த திருவண்ணாமலை கிரிவல பாதை வந்து 14 கிலோமீட்டர் தூரம். இந்த கிரிவல பாதையில போதுமான கழிப்பறை வசதி இருக்கா? முக்கியமா அந்த திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு வந்து வெளி மாவட்டத்திலிருந்து நிறைய பக்தர்கள் வருவாங்க. அதுக்கான பேருந்து வசதி எல்லாம் இருக்கா? கிரிவலம் வர கர்ப்பிணி பெண்கள் மற்றும் தாய்மார்களுக்கு பாதுகாப்பு மற்றும் முன்னுரிமை இருக்கா? முக்கியமா குழந்தைகளுக்கு வந்து பால்லாம் சரியா கிடைக்கிறது இல்லை, அதுக்கு தட்டுப்பாட்டா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அந்த வசதி இருக்கா? கிரிவல பாதையில வந்து நிறைய ஆக்கிரமிப்புகள் இருக்கு, அதை அகற்றி ஒழுங்குபடுத்திருக்கா இந்த கவர்மெண்ட்? இந்த மாதிரி நிறைய கேள்வி இருக்குங்க. ஆனா மக்கள் யாரும் கவலைப்பட வேணாம். ஏன்னா ஆல்மோஸ்ட் இந்த மாவட்ட நிர்வாகம் வந்து எல்லாத்தையுமே கரெக்டாக தான் பண்ணி வச்சிருக்காங்க. இருந்தாலும் மக்கள் நீங்களுமே ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா இந்த கார்த்திகை தீப திருநாளை வெற்றி திருநாளா மாற்றலாம். இந்த கார்த்திகை தீபத்துக்கு வர நீங்க எல்லாருமே சேஃபா இருங்க. அதுவும் இல்லாமல் கூட வர மக்களையும் சேஃபாக பார்த்துக்குங்க.